ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ராமேஸ்வரம் ராமலிங்க சுவாமி கோவிலில் விசாலாட்சி அம்மன் சன்னதி இருக்கிறது. இந்த சன்னதியின் அருகில் ராமர் தன் வில்லால் உருவாக்கிய கோடி தீர்த்தம் அமைந்துள்ளது. ராவணனை வதம் செய்த ராமபிரானுக்கு 3 விதமான தோஷங்கள் ஏற்பட்டன. அவையே பிரம்மஹத்தி தோஷம், வீரஹத்தி தோஷம், சாயஹத்தி தோஷம் என்பன. ராமேஸ்வரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டையின் போது ராமர் அந்த தீர்த்த நீரையே பயன்படுத்தியதாக புராண வரலாறு தெரிவிக்கின்றது. இங்குள்ள ராமலிங்கத்தையும் இங்குள்ள கோடி தீர்த்தத்தை எடுத்து சென்று காசியில் உள்ள காசி விஸ்வநாதரையும் பூஜிப்பது வழக்கமாக நடைபெற்று வரும் நிகழ்வாகும். ராமபிரான் இங்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட போது அவரை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகியது. இந்த தோஷம் எங்கு செல்வது என்று தெரியாமல் திணறியது. ராமரை விட்டு நீங்கிய பிரம்மஹத்தியால் பிறருக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ஈசவன் பைரவ மூர்த்தியை அனுப்பினார். பைரவர் பிரம்மஹத்தி தோஷத்தை தன் காலால் அழுத்தி பாதாளத்தில் தள்ளினார். பின்னர் இத்தலத்திலேயே பைரவர் அமர்ந்துவிட்டார். இங்கு வரும் மனம் திருந்திய பக்தர்களின் கொடிய பாவங்களை பாதாளத்துக்குள் தள்ளுபவராக அருள் செய்கிறார். இதனால் இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயர். இவரது சன்னதி கோடி தீர்த்தம் அருகில் உள்ளது. இந்த பாதாள பைரவரை வழிபட்டால் கொடிய தோஷங்களும் வறுமை நோய் யாவும் உடனடியாக அகலும் என்பது பக்தர்களிடையே நம்பிக்கையாக உள்ளது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.